மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதியுற்றனர். இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ பாலாஜி வழங்கினேற்கலாம். வணக்கம் பாலாஜி, தற்போதைய கள சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது? பனிமூட்டம் தற்போதும் குறையாமல் இருக்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அதிகாலையிலிருந்து தற்போது வரை கடுமையான பனி காணப்பட்டு வருகிறது. வழக்கத்திற்கு மாறாக சாலையில் வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ள நிலையில் வாகனங்களானது தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்று கொண்டிருக்கின்றன. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் சீரான வேகத்தில் இயக்கப்பட்டு வருகின்றன. கனரக வாகனங்கள் 1-2 வாகனங்கள் சாலையின் ஓரமாகவே நிறுத்தப்பட்டு விட்டன. அதிகமான பனிப்பொழிவு இருக்கும் காரணத்தினால வாகனங்கள் சாலை ஓரமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அதீஸ் நகர் என்னும் இடத்துல சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து கல்கத்தா நோக்கி சென்ற கனரக லாரி ஒன்று பனிப்பொழிவின் காரணமாக சாலை தெரியாமல் நடுவில் இருந்த கட்டைகள் மோதி விபத்துக்குள்ளானது. அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இருப்பினும் தற்போது அந்த வாகனத்தை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல திருவண்ணாமலையில் வந்தவாசி, செங்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ பாலாஜி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.